வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு 2 days vlog மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக காலையிலே வந்து எந்திரிச்சாதான் என்னோடய சமையல் வேலை எல்லாமே முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் காலையிலே வந்து அப்படியே ஜில்லுன்னு கூலிங்காக மழை பெய்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதனால் எழும்ப முடியல. இன்றைக்கி வந்து சொரக்காய் குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து கட் பண்ண வேண்டியது இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பொரியலுக்கு வந்து காய் கட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அதை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சைடில் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டை வந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியாச்சு. அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பா அன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவு தான். அதனால வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருந்தாங்க 2 பேரும். அதுக்குள்ளே நம்ம உட்காந்து ஏதாச்சும் குடிக்கலான்னு சொல்லிட்டு சொரக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நான் எனக்கு குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அப்புறமா வந்து அந்த டே வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் செடிக்கு தண்ணி விட்டுட்டு ஓமவல்லி இலை நம்மகிட்ட இருக்குது. ஓமவல்லி இலை பார்த்திங்கன்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். அதை வந்து சங்கில் வந்து எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சளியை வந்து அப்படியே இறக்கிடும். ரொம்ப நல்லது. நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா, ரவை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். நல்லா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சுண்டல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க ஹஸ்பண்ட். அதனால் இன்றைக்கி வந்து பிளாக் சன்னாவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மேலே மாடியில் வந்து இந்த முருங்கை இலையை வந்து காய போட்டு வச்சுருந்தேன். இது வந்து முருங்கை இலை பொடி வந்து பண்ணுறதுக்காண்டி நான் காய போட்டிருந்தேன். 2 நாள் வந்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து வெளியே காய போட்டால் பறந்துடும் அப்படின்னு பயமாக இருந்தது. அதனால் நான் உள்ளே காய போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் சுருங்கி இருந்துச்சு. பட் ஆனால் காயலை. அதனால் அதை எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். வேறு எதுவும் உள்ளே விழுந்துடக்கூடாது, இதுனா அது பாட்டுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். வச்சுட்டு அந்த இடத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். பொடி டேஸ்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்தது. நம்ம தோசையில் அப்புறமா அந்த மாதிரி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதோட வீடியோ வந்து நான் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ
ரோஸ்மேரி ஆயில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய எந்த வீடியோ பார்த்தாலும் ரோஸ்மேரி ஆயில் வந்து தேய்ச்சா வந்து ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் ரோஸ்மேரி ஆயில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால் நானும் கோகோனட் ஆயில் கூட வந்து ஒரு 12 ட்ராப்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணேன். எனக்கு முடி கொஞ்சம் நிறைய அப்படின்றதுனால வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதுக்கேற்றாப்புல நம்ம அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. அதை படித்தோன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது படிக்கிறதுக்கு. ஹலோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் வந்து ஏதாச்சும் நம்ம போடலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேர் பேக் ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணுவேன். முந்தி வந்து நான் என்னோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்த்தாக போயிட்டுருக்கு. சரி, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹேர் பேக் வந்து நான் செம்பருத்தி பூ இருக்குல்ல அது, அப்புறமா அதோட லீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட சோறு வடித்த தண்ணி. சரியா, அந்த தண்ணி வந்து நம்மளோட ஹேர் அவ்வளோத்துக்குள்ள சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதனால வந்து நான் அதுவும் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சோறு இந்த மாதிரி இது காலையிலே வடித்தது. அதனால வந்து சூப்பராக கட்டியாக இருந்தது. இது வந்து நமக்கு குக்கர்லாம் வச்சா வராது. நம்ம சோறு வடிப்போம்ல பொங்கி, அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட கருவேப்பிலை பொடி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை எடுக்க மறந்துட்டேன், இந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக திக்கான பேஸ்ட் மாதிரி எனக்கு கிடச்சிது. இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது வந்து இந்த ஹேர் பேக் வந்து முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து ஹேரில் வந்து நம்ம கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து முடி வந்து செம்பட்டையாக இருந்தாலும் நமக்கு இந்த இது வந்து கேட்கும். செம்பட்டை மீன்ஸ் இது வந்து நம்ம ஜீன் படி வர்ற செம்பட்டையாக இருந்துச்சு, பிறந்ததுலேருந்தே சிலவங்களுக்கு முடி ப்ரௌனாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம ஒழுங்காக ஹேருக்கு வந்து மெயின்டைன் பண்ணாமல் நம்ம ஹேர் வந்து சன்னில் போய் நம்ம ஹேரில் உள்ள மெலனின்லாம் வந்து போயிருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஹேர் பேக் வந்து செம்பட்டை முடிலாம் இருந்துச்சுன்னா நல்லா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ரிஸியாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிசம்பர் மந்த் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன், யூஸ் பண்ணணும் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் நான் யூஸே பண்ணலை. ஸோ அதனால இது வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஃபேஷியல் கிட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் ஃபேஷியலே பண்ணதில்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக பண்ணதே இல்லை. ஏன் அப்படின்னா ஒருக்கா நான் பண்ணியிருக்கேன். என்னோடய சிஸ்டரோட மேரேஜ்க்கு வந்து நான் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு ஒத்துக்கவே இல்லை. ஃபுல்லாக பிம்பிள் வந்துருச்சு. எனக்கு பிம்பிளே இருக்காது. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிம்பிள் வந்தது. அதுலேருந்து ஃபேஷியல், என் மேரேஜ் கூட நான் ஃபேஷியல் பண்ணலை, த்ரெட்டிங் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து எத்தனை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளென்ஸ் பண்ணுறது
பண்ணுறதுக்கு, ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு, அப்புறம் க்ரீம், அதுக்கப்புறம் மட் மாஸ்க், அப்புறம் SPF லோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர். இது வந்து 2 பேர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து மெயினாக சொல்லிடுறேன், நார்மல் டு ஆயிலி ஸ்கின் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணி வந்து ஒரு க்ரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஈரோலாம் எடுத்துட்டு வந்து க்ரீம், இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ரீம் தானே, யா. ஓ மை காட், நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் தண்ணியில் நனைச்சிட்டு வந்துட்டேன். இதை வச்சு நல்லா ஒயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தின்னான லேயராக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு மாஸ்க் மாதிரி நீட்டில் நல்லா இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பிடிச்சிருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ 5th ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா SPF லோஷன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். நான் அப்படியே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த நம்ம 5th ஸ்டெப் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ குளிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸில் வந்துட்டு ஹேர் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக அப்படி எடுக்க மாட்டேன். ஐப்ரோஸ்க்கு மேலே, ஐப்ரோஸ்க்கு கீழே, அதுக்கப்புறமா வந்து சைட்லலாம் அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக எடுத்தால் அவ்வளோ பிடிக்காது. உடனே வந்து பிம்பிள் மாதிரி ஏதாச்சும் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்படியே ஐப்ரோஸை வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ்க்கு மேலே, அதுக்கப்புறமா ஐப்ரோஸ்க்கு கீழெலாம் ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட 5th ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணணும். அதாவது SPF லோஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கள்ல, அதை வந்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஒயிட் காஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆயிடுச்சு. டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஹேரை வந்து எப்படி வந்து நீங்கள் டவல் வச்சு எந்த மாதிரி காய வைப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒத்தி தான் எடுக்கணும், ரொம்ப போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம தெருவில் வந்து ஜெபக்கூட்டம், லெந்து டேஸில் உள்ள ஜெபக்கூட்டம் இருக்கும்ல, அது ஆக்சுவலாக நான் சுத்தமாக மறந்துட்டேன். வெளியே வந்து பெருக்கி வந்து தண்ணியெல்லாம் தெளிக்கணும், சுத்தமாக மறந்தாச்சு. சரி ஓகே, இனி குளிச்சுட்டேன். நான் இப்படி தெரிஞ்சதை நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பெருக்கியிருப்பேன். குளித்ததுக்கப்புறமா தான் அப்புறமா பெருக்கினேன். எல்லாருமே அவரவர் வீட்டுக்கு முன்னாடி பெருக்கி க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி நமக்கு வந்து நீட்டாக தண்ணிலாம் தெளிச்சிடுவாங்க. ஸோ நான் நீட்டாக நானும் பெருக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஜெபக்கூட்டத்துக்கு கிளம்பணும். நான் இந்த பர்பிள் கலர் குர்த்தி தான் போட்டுட்டு மேக்கப்லாம் எதுவுமே பெருசாக பண்ணல. ஏன்னா இது ஜெபக்கூட்டம் அப்படின்றதுனால நார்மலாக பவுடர் போட்டு போனாலே போதும். ஸோ நைட் அப்படின்றதுனால ஒரு சின்ன க்ளோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஃபேஸஸ் கேனடாவோட இந்த ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறமா ஃபேஸஸ் கேனடாவோட காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் நான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக. எப்போவுமே வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஐப்ரோஸும் லிப்ஸும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தாலே பார்க்க நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து அதே மாதிரி வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணலை. ஸோ ஐப்ரோஸை வந்து கோம் பண்ணியிருந்தேன். அதை கோம் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருந்தேன். லிப்ஸ்டிக் வந்து நான் ரொம்ப ஒரு நியூட் ஷேடு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். NYBயோட லிப்ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு நியூட் ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் வந்து லிப்ஸை லைட்டாக லைன் பண்ணிவிட்டு அதை மட்டும் நான் போட்டிருந்தேன். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. எப்போவுமே ஒரு டார்க் கலர் லிப் லைனர் வச்சு லிப் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணுங்கள் லைட் கலர் வச்சு, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நைட்டு ஜெபக்கூட்டத்தில் வந்து பரோட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும், நானும் ஹஸ்பண்டும் அதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜீரா வாட்டர் குடித்தோம். ஏன்னா ரொம்ப அந்த பரோட்டாலாம் நைட்டு சாப்பிட்டா அடுத்த நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைஜஸ்ட் ஆன மாதிரியே இருக்காது. ஸோ அந்த ஜீரா தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதில் ஒரு பல் பூண்டு மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா வந்து டைஜஸ்ட் ஆகிடும், கொஞ்ச நேரத்துலேயே டைஜஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் மோஸ்ட்லி வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டா, நான்வெஜ் சாப்பிட்டாலே இந்த ஒரு வாட்டர் குடிக்கிறது வந்து 2 பேருக்குமே பிடிக்கும். அதனாலுமே அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அந்த டே வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.